செய்ய பொங்குமனை பூமாலை புனைந்தேற்றி புகழ்ந்துன்னை பாட சங்கதிர குழலூத தாளங்கள் துள்ள அடியார்கள் ஆர்ப்பரித்து ஓம் சக்தி என்ற நாமங்களை எழுந்து ஆர்ப்பரிக்க தமிழ் நாத கலைஞர்களுடைய மல்லாரி கானம் எழுந்து ஆர்ப்பரிக்க தாயவள் அடியார்களுடைய தோள்களிலே திருநடனம் ஆடியாடி எழுந்து வருகின்ற அற்புத காட்சியை கண்ணாரக் கண்டு மெய்யார ததும்பி வழிபட வேண்டும் அல்லவா. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து ஒன்பரையார் கலற்கு என் கைதான் தலைமேல் வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி செய்ய போற்றி என்று அன்றைக்கு மணிவாசக பெருந்தகை அந்த காட்சியையும் மெய்யுணர்வையும் எடுத்து பாடினார் அல்லவா. அதே போல அன்பர்கள் எல்லோரும் மெய்யுணர்ந்து அங்கே பாடுகிறார்கள், வழிபடுகிறார்கள். ஆனந்த களிப்போடு வழிபாடு ஆற்றி வருகின்ற இந்த புண்ணிய பதியினிலே அன்பர்களே, அடியார்களே, உங்களுடைய அன்னை வருகிறாள், தாய் வருகிறாள், உலகம்மை வருகிறாள். இந்த உலகத்தினுடைய உத்தமி தாய் எழுந்து வருகின்றாள். ஆன்றோர்களை சான்றோர்களின் நிலைக்கு ஆளாக்கவல்ல அந்த அன்னை அவள் இங்கே நாக வடிவத்திலே மானிட சுரூபமாக அட்டிவித்தால் ஆரொருவர் ஆடாதார் என்ற நாவுக்கரசருடைய அந்த வாசகத்துக்கு அமைய தெய்வந்தான் எங்களை தோற்றுவித்து இந்த உலகத்திலே வாழ வைத்து இந்த உலகத்திலே உமக்கெல்லாம் வாழ்வளிக்கவல்ல உத்தமையை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அந்த உத்தமி தாயாருடைய அந்த திருக்கோலத்தை எண்ணி பார்க்கின்றோம், நினைத்து பார்க்கின்றோம். எங்களால் வரையறுத்து சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஆதிசேடன் பரம்பரைக்குரிய தாயவள் அல்லவா எழுந்து வருகிறாள். அந்த 1040 அவள் அழகை பேசுவதற்கு அத்தகைய உத்தமி தாயார் அழகு நிறைந்தவளாக, கருணை நிறைந்தவளாக, அருள் நிறைந்தவளாக, மெய் நிறைந்தவளாக, இந்த உலகத்தினுடைய துன்பத்தை எல்லாம் போக்க வல்லவளாக இன்று உலகெங்கனுமே வசந்த நாகபூஷணியினுடைய உத்தம பேரானது நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு அடியவனுக்கும் ஏற்பட்ட குறைகளை போக்கி, துன்பங்களை போக்கி, துயர்களை போக்கி அவர்களையெல்லாம் வாழ்வித்த தாயவள் இன்றைக்கு எழுந்து வருகின்றாள், அசைந்து வருகிறாள், ஆடி வருகின்றாள் என்ற அந்த பெருங்கருணையை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. இப்போது எம்பெருமாட்டி திருநடன கோலத்திலே உள்வீதி பிரகாரமாக அங்கே கர்ப்ப கிரகத்தின் பின்னே எழுந்து திருநடனம் ஆடி வருகின்ற அழகு கோலத்தை காணுகிறோம். இந்த தாயார் என்றைக்குமே ஒரு மருத்துவ சாலையாக விளங்கிக் கொள்ளுகிறது. இந்த ஆலயத்தை ஆதாரமாக கொண்டு எத்தனை உடல் அங்கவீனர்களை எல்லாம் காத்து அவர்களை எல்லாம் வாழ வைத்து இன்றைக்கு இந்த உலகத்திலே அவர்களும் மனிதர்களாக வாழலாம் என்றதற்கு திருவருள் பாலித்து திரு கருணை காட்டி அவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கொடுத்த அன்னையாக இந்த வசந்த நாகபூஷணி தாய் இருக்கிறாள். அது மட்டுமல்ல, இந்த தாயவள் எத்தனையோ சின்னம் சிறார்கள் அனாதைகளாக போரினுடைய அனர்த்தத்தினாலே துன்பத்தினாலே கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் தெய்வம் துணை, கதியற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லுவார்கள். அந்த நிலையை இந்த வசந்த நாகபூஷணி தாயவள் காட்டி நிற்கின்றாள், திருவருள் புரிந்து நிற்கின்றாள் என்றால் அது எல்லையில்லாத பேராக இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் வேண்டி நிற்கின்ற தலம் இதுதான். இந்த வழிபாட்டுக்குரிய தலமாகவும் கருணைக்குரிய தலமாகவும் சமூகம் நோக்கிய தலமாகவும் இந்த அன்னையினுடைய கிருபை இன்றைக்கு நீங்கள் திருவருளாக பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. அத்தகைய பேருக்குரிய உத்தமையை ஈழத்தினுடைய தமிழ் நாத கலைஞர்களுடைய மல்லாரி கானம் எழுந்து வரவேற்பதை காணுகிறோம். தாயே வருக, உலகமே வருக, உலக பராசக்தியே வருக என்று போற்றி நிற்க நாகபூஷணி தாய் வசந்த நாகபூஷணி அங்கே அம்பிகையினுடைய பூசகராக அருட்கருணைக்குரிய அன்னையாக இருப்பவர் சிறு வயதிலிருந்து அந்த தாயினுடைய கிருபை கிடைத்து அந்த தாயார் ஆட்கொள்ளப்பட்டு அருள் வாக்கை அவர் நாமத்தினாலே பேச வைத்து இன்றைக்கு தேசமெல்லாம் துன்பமில்லா அடியவர்களுக்கு வாழ்வு கொடுத்து மனையறம் இல்லாதவர்களுக்கு மனை வாழ்க்கை கொடுத்து அறம் கொடுத்து தர்மம் கொடுத்து வாழ்விக்கவல்ல அந்த சிந்தனையை தூண்டிய இந்த அன்னையினுடைய சன்னிதானம் இன்றைக்கு நாலா திக்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அருள் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அருட்கருணையிலே எல்லா அடியவர்களும்
இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே வேண்டி தொழுகிறார்கள், போற்றி தொழுகிறார்கள், அவள் திருவடியை நாடி தொழுத வண்ணமாக இருக்கிறார்கள். அத்தகைய நிலையிலேதான் அன்னை நாகபூஷணி தாய் இங்கே உள்வீதி பிரகாரத்திலே திருநடன காட்சியாக, நாகதேவர்களுடைய அங்கே காட்சியாக, தேவகணங்கள் எல்லாம் அச்சப்படும் வகையிலே அவள் திருநடனம் ஆடி வருகின்றாள். இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் அஞ்சி பயந்தார்கள். வியாழ பகவான் முதலானவர்கள் நாகர்களுடைய காட்சியைக் கண்டு பயந்தவர்கள் அல்லவா? எதற்காக என்றால் அந்த நாகர்களிடத்திலே இருக்கிற அனுக்கிரக சக்தி தங்களிடத்திலே இல்லை என்று வேதனைப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள். அத்தகைய நிலையிலேதான் இன்றைக்கு நாகம் என்பது சிவனோடு நாகம் என்று காட்சி தருகிறது. இனிமே